வீட்டை அடிச்சு போட்டு அவங்க வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்காரவங்க கொஞ்சம் இடம் இல்லாத நிக்கிறாங்க. இந்த காவாய பாருங்களேன், நாத்தம்னா நாத்தம் பழி வாங்குறாங்க. யாருக்கும் இந்த வருஷம் ஓட்டே போடுறது இல்ல, யாரும் வந்து கேட்டாலும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கட்டி கேட்க வேண்டிய பொதுச்சனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. எந்த கட்சியுமே சரியில்லை. இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எது வந்தாலும் சரியில்லை. தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்த மாத்த முடியும். அந்த கட்சியில குறுக்க நிக்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட்ல ஏதாவது இருந்து வந்தாலும் அவங்க அமுக்கிறாங்க மக்கள். தினம் புது புது சுகம் கிடைக்கும். சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி இதுவரை நெஞ்சில் இருக்கும் பந்தலை நான் மறப்போம். தொகை கொண்டு வானம் வரை போய் வருவோம். அடைமழை செல்வதா உடைகின்ற வானலை என்ன கொண்டு வந்தோம். மழை ரோடு போடணும் கூட 5 வருஷம் மழையில வீணா பிடிச்சோமா தாறு மாதிரி தோசை ரோடு பொறுமை விட்டு விட்டாங்க. தோசை மொத்த ரோஸ்ட் போடுவாங்க, அது மாதிரி ஜல்லி போட்டு ரோஸ்ட் போட்டு முடிட்டு விட்டாங்க. எம்எல்ஏவுக்கு சுயேட்சையா நிக்கிறேன். மக்களை நெல்லுங்க நல்லது செஞ்சா யாருக்குனாலும் ஓட்டு போடலாம். எங்களுக்கு அடிப்படை வசதி நிறைய குறை இருக்கு. எங்களுக்கு முதல் குறிப்பு ரோடு. இதுதான் ரோடு, இதுலதான் தண்ணி இவ்வளவுக்கும் வந்தாலும் இந்த தண்ணியில தான் நிக்கிறோம். என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தாங்கன்னா நாங்க தண்ணியில நடக்கிறோம். ஓட்டு ஜெயிச்சாங்களோ வந்து இதை பக்கம் என்னன்னு திரும்பி பார்க்கல. உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா செய்யணும் சார். சரிங்க, ரொம்ப நமக்கு தேவை. எல்லாம் இருக்கும், எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஓட்டு கேட்க வந்தாங்க, அதான் ஜெயிச்சாங்க. அப்புறம் ஆளையே பாக்கல. இந்த ரோட்டை பறிச்சு போட்டாங்க, அப்புறம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. மூட்டை ஒரு 5-6 மூட்டை இடிச்சு போட்டாங்க. நான் வீடு கட்டி தரான்னு 2 லட்சம் நீங்க கொடுத்தாதான் நான் கட்டி தருவேன்னாங்க. வீட்டை அடிச்சு போட்டு அவங்க வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்காரவங்க கொஞ்சம் இடம் இல்லாத நிக்கிறாங்க. இந்த தேங்காய் அடிச்சு போட்டாங்க, 1 வருஷம் ஆகுது. அந்த தேங்காயும் எடுத்து கட்டல. எங்களுக்கு நின்னு ஒரு பஸ் ஏறதுக்கு ஒரு மழை வந்தாலும் வெயிலா இருந்தாலும் அந்த வெயில்லயே மயில தான் நிக்கணும். உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு இல்ல. 100 நாள் வேலை வந்து பணம் தண்ணி வரி கட்டுறவங்களுக்கு தான் வேலை. அது ஒரு வாரத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலை தான். ஒரு நாளைக்கு வேலை வந்து 40 பேருக்கு தான். இந்த வயசானவங்களுக்கு வேலை கிடையாது. வயசானவங்க எங்க போய் சாப்பிடுறது? வயசானவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்குதா ஜெயிக்கலையா? ஜெயிக்குது. அப்ப அந்த வயசானவங்க வகுத்து தூக்கிட்டு எங்க போய் சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? வரவங்க எல்லாம் உங்களுக்கு அப்படி செஞ்சு தரேன், இப்படி செஞ்சு தரேன், சாலை வசதி செஞ்சு தரேன், பஸ் ஸ்டாண்டு, தண்ணி வசதி, என்ன கேக்குறீங்களோ வீடு வசதி, இந்த மின்சார வசதி எல்லாமே செஞ்சு தரேன்னு ஓட்டு கேக்குறாங்க. அவங்க ஜெயிச்ச உடனே அப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு தரோம், ஓட்டும் போடுறோம். நீங்க வந்து அதே மாதிரி நாங்க கேக்குற அளவுக்கு நீங்க செய்யணும். இருக்கணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நாங்க கண்டிப்பா ஒத்துழைப்போம், உங்களுக்கு ஓட்டும் வாங்கி தருவோம். மக்களுக்கு நல்லது செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். எந்த கட்சியுமே சரியில்லை. இந்த கட்சின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றதுக்கு எல்லாம் இல்ல. இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எது வந்தாலும் சரியில்லை. ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் சரியில்லைன்னா இப்ப இருக்கிறவங்களையும் சரியில்லைங்கிறோம். அதனால புதுசா யாராவது விவசாயியா இருக்கணும். மத்தவங்களோட கஷ்டம் நஷ்டம் விவசாயிக்கு தான் தெரியும். கண்டிப்பா உண்மை. உங்களுக்காக தான் வரேன். சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? போயிட்டு வரேன். ரோடு பணம் போட்டு அப்படியே கிடக்குங்க. வயசானவங்க எல்லாம் ரொம்ப தடுமாறுறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி என் வண்டி எல்லாம் வீதியிலேயே தான் நிக்குது. ஜலத்துல வர முடியலையே. இப்ப எதுமா வரது வண்டி கேட்காத நல்லா இந்த தேங்காய் இடிச்சு போட்டு இப்போ வருஷம் ஒன்னா ஆச்சுன்னு தேங்கு கட்டல. இந்த ஊர்ல ஏரி குளமும் கிடையாது. நாங்க இருக்கிறது எங்க பையன் ஆனந்தான் 2 பேருக்கு 10 குடம் பிடிக்க முடியல. இதுல தண்ணி வரி எப்படிங்க கட்ட முடியும்? தண்ணி வரி கட்டுனாதான் 100 ஆள் வேலையா. 100 ஆள் அப்படியே நாங்க தண்ணி வரி கட்டுற அன்னைக்கு கொடுத்துட்டோம். நாங்க பேசாம இருக்கிறோம். எல்லாம் எங்க ரோட்டை வந்து வச்சு போட்டுட்டாங்க ரோடு போடுறதுக்கு. இப்ப இன்னும் ஆப்ஷன் தெரியல. அந்த கட்சியில குறுக்க நிக்கிறாங்க பாருங்க, கவர்மெண்ட்ல ஏதாவது இருந்து வந்தாலும் அவங்க அமுக்கிறாங்க, மக்கள்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் கட்சி இருந்தப்ப கூட நான் கட்சிக்கு போடுறது இல்லை. நம்ம எனக்கு இஷ்டப்பட்டு போடுவேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஓட்டு போடலாம்ல. அவங்க ஓட்டுக்கு 200 முறை கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு தராங்க பாரு நம்ம கிட்ட. அதோட ஜோதி முடிஞ்சு போச்சு. சரி, அப்படி விட்டு நடந்துதான் இங்க இருக்கு. சரி, நம்ம யாரை போய் என்ன கேட்க முடியும்? அதெல்லாம் வேண்டாம். உள்ளவங்க மோத முடியாது இல்ல. சுயேட்சையா நிக்கிற மக்களுக்காக ஒரு மாற்றம் கொண்டு வருமே என்ன. சரி, நான் கீழமைக்கப்பட்டு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப நன்றி. சொன்ன ஒரு வார்த்தை மனசு சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பா செய்யறப்ப இந்த நீ வந்து உண்மையை சொன்னதுனால உனக்கு அந்த ஓட்டு போட்டு வாங்க இதை கொண்டாந்து தரேன். உன்னை தான் காண விட்டால் வண்ணத்து பூச்சி
சுகமேடா அதை அனுபவிடா காலகாலமாக பெருசந்தடா நீ முன்னே முன்னே வாடா என்ன கொண்டு வந்தோம் நான் என்ன கொண்டு போகும் சாலை போக்குவரத்து எங்களுக்கு மழை பெஞ்சு போச்சுன்னா தண்ணி கட்டி போகுது. சாலை போக்குவரத்து எங்களுக்கு சௌரியமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா போறோம். செய்யறான்னு ஓட்டை போட்டு விடுறோம், அப்புறம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நாங்களும் நம்பி யாருக்கும் இந்த வருஷம் ஓட்டை போடுறது இல்ல. யாரும் வந்து கேட்டாலும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஓட்டை போட்டுட்டு உங்களை பார்க்க வரணும்னு வச்சுக்க, ஐயாவை இப்ப பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை செய்யறோம், நீங்க ஓட்டை போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ஓட்டை போட்டதும் எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்க தண்ணியில நடந்து போறோம். மக்களுக்காக நின்னு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்க பக்கம் நல்லது செய்யறேன்னு சொல்றீங்க, என் ஓட்டு உங்களுக்கு நான் போடுறேன். செய்வீங்க நம்பிக்கை இருக்குல்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. சரி சரி வரோம்ண்ணே. அவங்க ஓட்டுக்காக கும்பிட்டுட்டு வராங்க கார்ல, நாங்க கும்பிடுறோம், ஓட்டு போடுறோம், செய்கிறாங்க. திருப்பி அவங்கள போய் இப்படி கேட்டுக்கு முன்னால நின்னா கூட என்னன்னு பார்க்க மாட்டாங்கிறாங்க. வேலை பாக்குறோம் புடிச்சு கொண்டு ரோட்ல ஓடுறோம். அவருனாவது சரி இருப்பா பாக்க வெயிட் பண்ண சொல்லுன்னு பாரு. வேலை பாக்குறோம் புடிச்சு கொண்டு ரோட்ல விட்டுடுறாங்களா. ரோடு தான் இந்த மாதிரி கிடக்கு. டைப்ல ஒரு ரூபா தண்ணி வராது. இதை பார்த்து செய்ச்சிங்கன்னா ரோட்டை போட்டு விடுறோம். தனிச்சுதான் நிக்கிறோம், மக்களை நம்பிதான் நிக்கிறேன், வேற சப்போர்ட் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்கய்யா. இப்ப நம்ம ஊர்ல இருந்து டேங்க் 2 இப்ப இடிச்சாங்க. தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிராமப்புறங்கள் வந்து ட்ரைனேஜ் கட்டணுங்க. தண்ணி வந்து மோசமா இருக்கு. இப்ப ரோட்ல தான் தண்ணி மிதந்து போகுது. சைடுல தண்ணி போறதுக்கு வழி சேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் எல்லையை தொடுவரை அது கட்டை வேகாதும் ஒரு விதையில் விருட்சம் ஒளிந்துள்ளது. என்ன எங்களுக்கு ரோடு தான் சௌரியம் இல்லாம இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் வரல. ஜெயிக்க தான் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சதுக்கு மேல அப்புறம் அது இப்ப ரோடு கிடக்க ஜெயிச்சவங்க எல்லாம் போட செய்ய கூடாது. செய்யலையே. ஜனம் நடமாடுற இடத்துல ஒரு சுத்தம் பண்ண மாட்டாங்கிறாங்க. உதய பொறுத்து தெருகாட்டுல 100 ஆள் வேலை செய்ய மாட்டாங்கிறாங்க. இல்ல ஓடையில கூட்டு போய் விடுறாங்க. எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்றோம் தம்பி. ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறோம். நம்ம ஏரியாவுல ஓட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பா அந்த சப்போர்ட் கேள்விப்பட்டோம். எல்லாம் குறை இருக்கு, என்ன பண்றது? இதே தண்ணி வருது, ஒரு நாளைக்கு வருது, ஒரு நாளைக்கு வர மாட்டேங்குது. ரோடு தான் சரியில்லாத படாத பாடுபட்டு இருக்கோம். இந்த ரோடு தண்ணி கட்டும், வந்த மழை பெய்யுதுன்னா முட்டி தண்ணி நிற்கும். என்னது ஓட்டு போடணும்? எம்எல்ஏவுக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு எனக்கு போடுவீங்களா இல்ல 300 ரூபா கொடுத்தான்னு சொல்லி அங்க குத்திடுவீங்களா? ஏங்க முதல்ல வந்து ஓட்டு கேக்குறீங்க, அது எப்படி ரெண்டகம் செய்ய முடியும்? ஓட்டு வந்துருச்சுல்ல. முத ஓட்டா முத ஓட்டு சுயேட்சை வேட்பாளர் நிக்கிறேன். பார்த்து ஓட்டு போடுங்க. சரியா? என்ன தண்ணி எல்லாம் இந்த பக்கம் காவாய பாருங்களேன், நாத்தம்னா நாத்தம் வழி வாங்குறாங்க. அந்த 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 வீட்டுல இருந்து இது வலிக்கும் நாத்தம், ரொம்ப கஷ்டம். நீங்க முதல்ல வந்திருக்கீங்க, நம்பி தானே வந்திருக்கீங்க, ஓட்டு போட்டே ஆகுறாங்க. பணம் போட்டு போனாலும் பணமே வரல. மழை பெஞ்சா தொடர்ந்து ஒழுகுத. ஏங்க ஒரு நேரம் மாறினா என்ன, மாறி போடுறோம். என்னதான் மாறி கொடுக்குறாங்க அவங்க. நீங்க வந்ததுக்காக நான் ஒரு ஓட்டு போட்டு வர்றேன். என் மரும ஓட்டு எப்பயாச்சும் ஓட்டு போடுவா. இங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், நல்ல புண்ணியனை பார்த்துதான் ஓட்டு போடணும் சாமி. நீங்க ஜெயிச்சு விடுவீங்க. நான் ஜெயிக்கிறேங்கிறத விட நம்ம தொகுதிக்கு நல்ல வேட்பாளர் தேவை. ஆமா, சப்போர்ட் பண்ணுங்க. பட்டு மாமா போயிட்டு வரேங்க.